அதே மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம், ஜனவரி 15ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுறது மாதிரி ஒரு நல்ல நேரம் வேறு எதுவுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து 10லே உச்சம் பெற்றால் ருச்சக யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ருச்சக யோகம்னா என்ன அப்படின்னா, அரசு பணி, முப்படை தளபதிகள்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிரதான ஸ்தானத்துக்கெல்லாம் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர், கேப்டன், அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய பதவிகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பெரிய விஷயங்களுக்கெல்லாம் போவாங்க. இது இந்த 15ஆம் இது வந்து இந்த 10ஆம் இடத்திலே குரு பகவான் இது செவ்வாய் உச்சமாகும் போது. ஸோ அப்போது 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டும்பாங்க. 10ல் செவ்வாய் உச்சம் பெற்ற சகல விதமான நன்மைகளும் அவங்களுக்கு கிடைச்சிரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவர் 8 குடையவனாக இருக்கிறார். அவர் 10லே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, தொழிலால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க கலை. அந்த கம்பெனி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கம்பெனியை விட்டுட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிருச்சு, நீயே இந்த கம்பெனி நடத்திக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நீயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கூட இந்த 10ஆம் இடத்து செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நேரம்.